அன்பு நண்பர்களே, இன்று நாம் ஒரு ஆழமான ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம். தமிழர்களின் இதயத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கும் தெய்வம் முருகப்பெருமானின் பெருமையை அறியும் பயணம். அவர் ஏன் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார்? இந்த கேள்வி தமிழர்களின் பண்பாடு, வரலாறு மற்றும் ஆன்மீகத்தின் ஆழத்தில் பதில் காண வேண்டிய ஒன்று. முருகனின் வீரம், அறிவு, அழகு மற்றும் தமிழ் மொழியுடனான அவரது தனித்துவமான தொடர்பு, இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் ஆராயப் போகிறோம். முருகனின் 6 புனித தலங்களின் கதைகளிலிருந்து உலகெங்கிலும் உள்ள தமிழர்களின் பக்தி வரை இந்த பயணம் உங்களை மயக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். முருகனின் தமிழ் அடையாளத்தை ஒன்றாக கண்டறிவோம். முருகப்பெருமானின் தொன்மை தமிழ் மண்ணின் ஆழத்தில் வேரூன்றியுள்ளது. சங்க இலக்கியம், தமிழர்களின் பழமையான இலக்கிய பொக்கிஷம், முருகனை செவ்வேள் என்று அழைத்து அவரை மலைவாழ் மக்களின் காவல் தெய்வமாக உயர்த்துகிறது. குறிஞ்சி நிலத்தின் தலைவனாக முருகன் இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்த தமிழர்களின் வாழ்க்கையை பிரதிபலித்தார். திருமுருகாற்றுப்படை, சங்க இலக்கியத்தின் முக்கியமான பாடல், முருகனின் தெய்வீக குணங்களை விரிவாக விவரிக்கிறது. இந்த பாடல் முருகனை அறிவு, வீரம் மற்றும் அழகின் அடையாளமாக உயர்த்துகிறது. தொல்பொருள் ஆய்வுகள் தமிழ்நாட்டில் முருக வழிபாடு கிமு 1 நூற்றாண்டு வரை தொடர்கிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. திருப்பரங்குன்றத்தில் காணப்படும் பாறை வெட்டு கோயில்கள் மற்றும் பழைய கல்வெட்டுக்கள் முருகனின் ஆதி வழிபாட்டை வெளிப்படுத்துகின்றன. சங்க காலத்தில் முருகன் ஒரு போர் வீரனாகவும் காதல் தெய்வமாகவும் வணங்கப்பட்டார். இவை தமிழர்களின் வாழ்க்கை முறையுடன் ஆழமாக இணைந்தவை. மேலும் முருகனின் 6 புனித தலங்கள், 6 படை வீடுகள் தமிழ்நாட்டில் தனித்துவமான பண்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்தவை. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி மற்றும் பழமுதிர் சோலை, இவை ஒவ்வொன்றும் முருகனின் வெவ்வேறு பரிமாணங்களை வெளிப்படுத்துகின்றன. இந்த தலங்கள் தமிழர்களின் ஆன்மீக மற்றும் கலாச்சார அடையாளத்தை உறுதிப்படுத்துகின்றன. முருகனின் புராணக் கதைகள் அவரை தமிழ் கடவுளாக உயர்த்துகின்றன. கந்த புராணம் தமிழில் முருகனின் வாழ்க்கையை விவரிக்கும் முக்கிய இலக்கியம். அவரது தெய்வீக பயணத்தை விளக்குகிறது. சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் மகனாக பிறந்த முருகன் அசுரனான சூரபத்மனை அழிக்கத் தோன்றினார். 6 தலைகளுடன் வேலாயுதத்தை ஏந்தி முருகன் சூரபத்மனை வீழ்த்திய கதை அவரை வீரத்தின் மறு உருவாக உயர்த்துகிறது. இந்த போர் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான மோதலின் அடையாளமாக உள்ளது. முருகனின் மனைவிகளான வள்ளி மற்றும் தெய்வானை தமிழ் பண்பாட்டுடன் ஆழமாக இணைந்தவர்கள். வள்ளி குறிஞ்சி நிலத்தின் மலைவாழ் மகளாக தமிழர்களின் எளிமையான வாழ்க்கையை பிரதிபலிக்கிறார். முருகன் வள்ளியை மணந்த கதை தமிழர்களின் காதல் மற்றும் பக்தியின் குறியீடாக உள்ளது. தெய்வானை தேவேந்திரனின் மகளாக முருகனின் தெய்வீக பரிமாணத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த 2 திருமணங்களும் முருகனை மனித மற்றும் தெய்வீக உலகங்களின் இணைப்பாக ஆக்குகின்றன. முருகன் தமிழ் மொழியின் பாதுகாவலராகவும் அறிவின் தெய்வமாகவும் விளங்குகிறார். சுவாமிமலையில் முருகன் தனது தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை விளக்கியதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த கதை முருகனை கல்வி மற்றும் ஆன்மீக அறிவின் அடையாளமாக உயர்த்துகிறது. மேலும் தமிழ் இலக்கியத்தில் முருகன் அறிவின் கடவுளாகவும் கவிஞர்களின் உத்வேகமாகவும் திகழ்கிறார். முருகனின் உருவக் குறியீடுகள் அவரை தமிழ் கடவுளாக தனித்துவப்படுத்துகின்றன. முருகனின் வேல் அவரது ஆயுதமாக மட்டுமல்லாமல் அறிவு மற்றும் வீரத்தின் குறியீடாகவும் விளங்குகிறது. அவரது வாகனமான மயில் அழகு மற்றும் ஆன்மீக உயர்வை குறிக்கிறது. 6 முகங்களுடன் கூடிய முருகனின் உருவம் 6 புனித தலங்களையும் அவரது 6 தெய்வீக குணங்களையும் பிரதிபலிக்கிறது. தமிழ்நாட்டில் முருக வழிபாடு பல்வேறு வடிவங்களில் காணப்படுகிறது. திருச்செந்தூரில் முருகன் கடற்கரையில் அமைந்த கோயிலில் சூரசம்ஹாரத்தின் வீரத்துடன் வணங்கப்படுகிறார். பழனியில் அவர் தண்டாயுதபாணியாக துறவு மற்றும் எளிமையின் அடையாளமாக விளங்குகிறார். சுவாமிமலையில் அவர் குரு முருகனாக அறிவை வழங்குபவராக உயர்ந்து நிற்கிறார். முருகனின் பண்டிகைகள் தமிழர்களின் ஆன்மீக உணர்வை வெளிப்படுத்துகின்றன. கந்த சஷ்டி, தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரம் போன்றவை முருகனின் வீரத்தையும் பக்தியையும் கொண்டாடுகின்றன. இந்த பண்டிகைகள் தமிழர்களை ஒருங்கிணைக்கும் ஆன்மீக பாலமாக விளங்குகின்றன. முருகனின் தாக்கம் தமிழ்நாட்டை தாண்டி உலகெங்கிலும் பரவியுள்ளது. இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் உள்ள தமிழ் புலம்பெயர் சமூகங்கள் முருகனை ஆழ்ந்த பக்தியுடன் வணங்குகின்றன. மலேசியாவின் பத்துமலை உலக புகழ்பெற்ற முருகன் கோயிலாக தமிழர்களின் ஆன்மீக அடையாளத்தை உலகிற்கு எடுத்துரைக்கிறது. இன்றைய இளைஞர்கள் மத்தியில் முருகன் ஒரு ஆன்மீக மற்றும் கலாச்சார அடையாளமாக விளங்குகிறார். தைப்பூசம் போன்ற பண்டிகைகள் இளைய தலைமுறையை தங்கள் பண்பாட்டு வேர்களுடன் இணைக்கின்றன. மேலும் முருகனின் கதைகள் வீரம், அறிவு மற்றும் அன்பு ஆகியவற்றை இன்றைய தமிழர்களுக்கு கற்பிக்கின்றன. முருகன் ஒரு தெய்வம் மட்டுமல்ல,
அவர் தமிழர்களின் பண்பாடு, மொழி மற்றும் ஆன்மீகத்தின் உயர்நாடி. அவரை தமிழ் கடவுள் என்று அழைப்பது தமிழர்களின் ஆழமான பக்தி மற்றும் பண்பாட்டு பெருமையை வெளிப்படுத்துகிறது. முருகப்பெருமான் தமிழர்களின் இதயத்தில் நீங்காத இடம் பிடித்தவர். அவரது 6 புனித தலங்கள், புராணக் கதைகள் மற்றும் தமிழ் மொழியுடனான தொடர்பு அவரை தமிழ் கடவுளாக உயர்த்துகின்றன. முருகனின் வீரமும் அறிவும் அன்பும் தமிழர்களுக்கு என்றென்றும் உத்வேகமாக இருக்கின்றன. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். முருகனின் ஆசியுடன் தமிழ் பண்பாட்டின் பெருமைகளை உலகிற்கு எடுத்துச் செல்வோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.